ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆன அடுத்த நாளே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறாரு. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ரொம்ப கில்ட்டுக்கு ஆளாகிறாங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கை நம்மளால ஸ்பாயில் ஆயிடக்கூடாது, நம்ம பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பையனும் ஒரு மாசத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறான். என்னடா இது நம்ம பொண்ணுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி, இருந்தாலும் நம்ம பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமையணும்னு சொல்லி இன்னொரு பையனை பார்த்தும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு 4 மாசம் வரை அந்த பொண்ணு அந்த பையனோட சந்தோஷமா வாழுது. அதுக்கப்புறம் அந்த பையனும் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிடறான். மலேசியாவை சேர்ந்த சிவானிங்கிற பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு. அவங்க ஸ்கூல் டேஸ்லயும் காலேஜ் டேஸ்லயும் நிறைய பசங்க வந்து சிவானிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க யாரையுமே வந்து பெருசா சிவானி கண்டுக்காம, எதா இருந்தாலும் எங்க அம்மா அப்பா தான் உலகம்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு நல்லபடியா ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஜாதகம், கடவுள் நம்பிக்கை இது எதுவுமே அவங்க பேரண்ட்ஸுக்கு இல்ல. அவங்க நல்ல வெல் செட்டிலான ஃபேமிலி தான். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க இறந்து போயிடறாங்க. செகண்ட் பையனும் இறந்து போயிடறான். தேர்ட் பையனும் இறந்து போயிடறான். என்னடா இது இப்படி நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இது ஏதோ ஒரு இது இருக்கு, இதை நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லி அவங்க ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாதகம் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு நாகதோஷம்னு ஒண்ணு இருக்குன்னு. சிவானி அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்காங்க. அவங்க பிறந்த அந்த நேரத்திலேயே அவங்க ஊர்ல வந்து ஒரு டெத் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சிவானியோட ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் சிவானியை சுத்தி உள்ளவங்க அந்த ஊருக்காரங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டே இருந்திருக்காங்க. இது எதையுமே நோட் பண்ணாத சிவானியோட ஃபேமிலி அந்த ஜாதகத்துல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சிவானிக்கு நாகதோஷம்னு ஒண்ணு இருக்கு. சிவானி சுத்தி உள்ள ஆண்கள் யாரா இருந்தாலும் வந்து இறந்து போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கறத அந்த ஜாதகத்துல சொல்றாங்க. ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரியுது இது எல்லாமே வந்து சிவானியோட வைப்ரேஷன் தான். வைப்ரேஷனால சிவானியை சுத்தி உள்ளவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்கிறத சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து சிவானியோட ஃபேமிலி வந்து நிறைய விஷயங்களை கேட்கும் போதுதான் தெரியுது சிவானிக்கு வந்து சின்ன வயசுல காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கும்போது வச்ச கொஞ்ச நாள்லயே வந்து அவங்க தாய் மாமா இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவானிக்கு வந்து சடங்கு சுத்தும் போது அவங்க பெரியப்பா வந்து இறந்து போயிருக்காங்க. எதையுமே அக்செப்ட் பண்ண முடியாம உங்க பேரண்ட்ஸ் இதுக்கு என்ன வழி, இது எப்படி தீர்வாகும்னு சொல்லி கேட்கும் போதுதான் தெரியுது இன்னும் கொஞ்ச நாள் வந்து சிவானி உங்க கூட இருந்தாலும் உங்களோட உயிருக்கு ஆபத்து, சிவானியை நீங்க பிரிச்சு வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மலேசியால இருந்து சிவானியை வந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சிவானிக்கு அவ்வளவு சொந்தங்கள் அவ்வளவு உறவுகள் யாரு இருந்தாலும் அவங்க இப்ப அனாதையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாகதோஷம்னு ஒண்ணு உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனா சிவானியோட வாழ்க்கை இப்படி நரகத்துல இருக்கத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு.